வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல உருளைக்கிழங்கு பெப்பர் பட்டர் மசாலா சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன். டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். வாங்க என் ஸ்டைல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்க பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு லைட்டா ஒரு மிக்ஸ் கொடுத்தா போதும். ரொம்பலாம் வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை. இதுல ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி ஒரு பெரிய பெரிய பீஸா தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இதை வந்து வதக்கிட்டு அரைக்க தான் போறோம். அதனால பெரிய பெரிய பீஸா கட் பண்ணியிருக்கேன். இதுல ஒரு 4-5 முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட காரம் வந்து இந்த பெப்பர்ல தான் தெரியணும். அதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். முழு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல ஒரு அன்னாச்சி பூவும் ஒரு பட்டை துண்டும் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு லைட் மிக்ஸ் ஆகி தக்காளி மட்டும் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்க போறோம். ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நீங்க ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம சேர்த்திருக்க தக்காளியிலே தண்ணி விடும். அதனால ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதே கடாயில ஒரு துண்டு பட்டர் ஆட் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதுல வேக வச்ச ஒரு 4 உருளைக்கிழங்கும் ஒரு குடமிளகாவும் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு மட்டும்தான் வேக வச்சிருக்கேன். குடமிளகா அப்படியே பெருசு பெருசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மசாலால நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட் எடுத்து இது கூட ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுல மிக்ஸி ஜார்ல ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு பட்டர் மசாலாக்கு ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும் இல்லையா, அதுக்காக ஒரு டீஸ்பூன் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மூடி போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு வேக விட்டீங்க அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். சூப்பரான டெக்ஸ்சர்ல சப்பாத்திக்கு குயிக்கா ரெடி பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சுட்டீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ்ல செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணலாம். சப்பாத்தி கூட ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கும் அப்படியே சுட சுட வச்சு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். நான் கூட சாப்பிட்றதுக்கும் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.